அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் பார்க்குற இடம் பருத்தித்துறை வீதியை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. அதாவது பருத்தித்துறை வீதியில் கட்டைப்பிராய் சந்தியை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. இந்த கட்டைப்பிராய் சந்தியிலிருந்து கிட்டத்தட்ட 850 மீட்டர் தூரத்தில் ஒரு 2 பரப்பும் 8 குழி காணியும் விற்பனைக்காக வந்திருக்கு. அது சம்பந்தமான விடயங்களை தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீதி பருத்தித்துறை வீதி கட்டைப்பிராய் சந்தியிலிருந்து கிழக்கு பக்கமாக வர உப வீதியில தான் இந்த காணி விற்பனைக்காக இருக்கு. அந்த வீதியை தான் இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க. தொடர்ந்து இதுவரைக்கும் நீங்கள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோவை நீங்க பாக்குறீங்களா இருந்தா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்துவதன் மூலம் எங்களால் தொடர்ந்து பதிவிடப்படுற வீடியோக்களை நீங்கள் பார்க்கலாம். இந்த வீதியால நாங்கள் போய்கொண்டு கேட்கல. இந்த வீதி 2 கிளை வீதிகளாக பிரியுது. அதுல நீங்கள் வலது பக்கம் திரும்ப வேணும். அதாவது இந்த சந்தியில நீங்கள் வலது பக்கம் திரும்ப வேணும். வலது பக்கம் திரும்பினீங்கன்னு சொன்னா இந்த வலது பக்கம் திரும்பி நாங்கள் போய்கொண்டு கேட்கல. இதே மாதிரி இன்னொரு 2 கிளை வீதிகளா பிரியும். அதாவது ஒன்று நேர போகுது, மற்றது இடது பக்கம் திரும்புது. இந்த இடது பக்கம் வார ஒழுங்கையால நீங்கள் திரும்பி போனீங்கன்னு சொன்னா இடது பக்கம் பார்த்து கொண்டு போனீங்கன்னு சொன்னா ஒரு பேக்கரி ஒன்று வரும். பேக்கரிக்கு அடுத்தது ஒரு கடை ஒன்று வரும். அந்த கடைக்கும் மேல்மாடி வீட்டுக்கும் இடைப்பகுதியில் ஒரு வீதி ஒன்று இடது பக்கமாக திரும்புது. அந்த வீதியில 3வது காணியாக தான் இந்த காணி இருக்குது. இது போன்று உங்களிடமும் விற்பதற்கு உள்ள சொத்துக்கள் வாகனங்களை விளம்பரப்படுத்துவதற்கு எமது சேனலின் தொலைபேசி இலக்கம் இந்த வீடியோட கடைசி பகுதியில் கொடுத்திருக்கிறேன். அந்த இலக்கத்தோட தொடர்பு கொண்டு உங்களது விளம்பரங்களையும் நீங்க விளம்பரப்படுத்திக் கொள்ளலாம். தொடர்ந்து இதுல நீங்க பாக்குறது தான் நான் சொன்ன அந்த பேக்கரி, இடதுகை பக்கத்துல வர பேக்கரி. இதுக்கு அடுத்ததாக கடைக்கு அடுத்தது பாருங்க ஒரு மேல்மாடி வீடு ஒன்று தெரியுது. அதாவது இந்த கடைக்கும் அந்த மேல்மாடி வீட்டுக்கும் இடையில வர இடது பக்க ஒழுங்கைக்குலாம் இந்த காணி இருக்குது. அதாவது இந்த ஒழுங்கைக்குள்ள தான் இந்த காணி 4வது காணியா காணப்படுது. வாருங்கள் அந்த காணிக்கு போயிட்டு நாங்கள் அந்த காணி சம்பந்தமான மேலதிக விடயங்களை தொடர்ந்து பார்க்கலாம். இந்த காணியின் அயலை பார்த்தீங்கன்னு சொன்னா அயல் பக்கங்கள்ல பாருங்க வடிவான வீடுகள் புது வீடுகள் கட்டப்பட்டிருக்கு. அதுதான் இந்த காணியின் சிறப்பம்சமா இருக்கும். ஏன்னு சொன்னா இந்த காணியை சுத்தி வர அயல்கள் இருக்கு. நீங்கள் தனியே இருக்கணும்னு சொல்லி பயப்பட வேண்டிய தேவையில்லை. இப்ப நாங்க பாக்குறது தான் அந்த விற்பனைக்காக வந்த காணி. இந்த காணி சரியான முறையில அறுக்கிடப்பட்டிருக்கு. இப்ப இதுல நாங்கள் இனி பார்க்க போற விடயம் இந்த காணியின் எல்லையில பார்ப்போம். இதுல நீங்க இப்ப பார்க்க போறது இதுல ஒரு சின்ன வடலி ஒன்று இருக்கு. இந்த வடலி தான் இந்த காணியின் முழு காணியையும் அதாவது சரியா பிரிக்கப்பட்டிருக்கு. அந்த பிரிக்கப்பட்ட 2வது ஒன்று காணி தான் விற்க போயினோம். இந்த வடலில ஸ்டார்ட் பண்ணி இதுக்கு நேர ஒரு கல் ஒன்று வச்சிருக்கணும். அந்த கல்லு தான் இதுண்ட முன்பக்க எல்லையா இருக்கும். ஏனைய 3 பக்க எல்லைகளும் சிறந்த முறையில அறுக்கிடப்பட்டிருக்கு. முன்பக்க எல்லை மட்டும் இதே மாதிரி மார்க் பண்ணியிருக்கு. அதாவது நீங்கள் காணியை வாங்குற சந்தர்ப்பத்தில் இந்த எல்லையும் உங்களுக்கு போட்டு தரப்படும். அதாவது இந்த காணிக்குள்ள வாரத்துக்கு முன் காணியிலிருந்து 12 அடி பாதை உங்களுக்கு தனியாக பிரித்து கொடுக்கப்படும். மொத்தமாக இந்த காணியின் அளவு நான் முன்னால வீடியோல சொன்ன மாதிரி இந்த காணியின் அளவு பாத்தீங்கன்னு சொன்னா 2 பரப்பும் 8 குழியும். இந்த 2 பரப்பும் 8 குழிக்கும் உரிமையாளரால சொல்லப்படுற மொத்த விலை பாத்தீங்கன்னு சொன்னா 1,15,00,000. அதோட இந்த காணிக்குள்ள ஒரு வெட்டு கிணறும் காணப்படுது. அந்த கிணத்தை தான் நீங்கள் இப்ப பாக்குறீங்களா. அதாவது வெட்டு கிணறு நல்ல வடிவா கட்டப்பட்டிருக்கு. இந்த பராமரிப்பு இல்லாதால அதுல மரங்கள் வளர்ந்துருக்கு. அதுல அகற்றி விட்டீங்கன்னு சொன்னா அது நல்லதொரு கிணறு. இந்த காணியை உங்களுக்கு வாங்க விருப்பம்னு சொன்னா நான் இந்த ஸ்கிரீன்ல மேல கொடுக்கிற நம்பரோட நீங்கள் தொடர்பு கொண்டு இந்த காணியை வாங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட இது போன்ற இன்னும் ஒரு விளம்பர வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் தமிழ் படியன். நன்றி, வணக்கம்.